ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இது வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கங்கா அவளுடைய குழந்தை நினச்சி பயங்கரமாக பயப்படுறாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் காவேரி குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா, அங்கங்கே போனால் வந்தால் அவளை யாரும் கண்டுக்கலை. அதனால் காவேரிக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்காக வேண்டியிருக்காங்க அப்படின்னு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு குமரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு காவேரி வந்துட்டு அவளுடைய குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு காரணம் விஜய் சொன்னது. ஸோ அம்மா போட்டிருக்கும் போது குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுறோம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதுக்காக காவேரிக்காக சாரதா வேண்டியிருக்காங்க. ஸோ அது புரியாமல் கங்கா வந்துட்டு தான் மேலே அக்கறை இல்லாமல் காவேரி மேலே மட்டும்தான் அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு இந்த மாதிரி செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிளம்புறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கூட காவேரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே அடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தான் கேட்குறாங்களே தவிர கங்காவை எதுவுமே கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்போ கூட மனசுக்குள்ளே கோவத்தோடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு குமரன் கிட்டே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் காவேரி 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 அதை எடுத்துக்கிட்டியா, காவேரி இதை எடுத்துக்கிட்டியா, காவேரி நல்லா சாப்பிட்டியா, காவேரி தண்ணி குடிச்சியா, உனக்கு குழந்தை நல்லா பிறக்கும், எல்லாமே காவேரி தான். நானும் தான் மாசமாக இருக்கேன், என் மேலே யாராச்சும் கொஞ்சம் அக்கறையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. வர டைம் ஆகிடுச்சு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரத்தில் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னை பற்றி உங்களுக்கு கூட கவலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோவத்தோடு கிளம்புறாங்க. ஸோ எல்லோரும் கார் புக் பண்ணி கிளம்புறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக டாக்டரை பார்க்குறதுக்காக போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே தான் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாத்தாவுக்கு சீரியஸாக போயிடுச்சு. இதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்போ எதிர்ச்சியாக காவேரி விஜய் எல்லோரும் தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு கேட்கவும், அதாடா விஜய் உங்ககிட்ட ஃபோன்லேயே இன்ஃபார்ம் பண்ணல தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதாடா தாத்தாவுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியல, அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகுறாங்க. பார்த்தீங்களாங்க, இதுக்கு தான் நீங்கள் போய் தாத்தாவை பார்த்துட்டு வாங்க, தாத்தா எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு சொன்னேன். நீங்கள் கேட்டிங்களா? இப்போ பாருங்கள், தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாட்டியை தனியாக கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டுருக்காங்க. இல்லை காவேரி, நான் மட்டும் தனியாக வரல, கூட என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ராதாவோ அன்பரசோ வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய்க்கு தெரிஞ்சதான் விஜயோட முகமே மாறி போயிடுது. விஜய் தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி அழுகுறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, வாங்க தாத்தாவை உள்ளே கூட்டிகிட்டு போங்க, போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உள்ள அப்பாயின்மெண்ட் போட்டு தாத்தாவை அட்மிட் பண்ணிவிட்டு என்ன எதுன்னு டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும். இப்போது இங்கே எப்படிம்மா நல்லா தானே இருந்தார், திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட. தெரியல, நல்லா தான் இருந்தார், திடீர்னு உடம்பு சரியில்லை, அப்புறம் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செக்கப்புக்காக குமரனும் கங்காவும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் போயிட்டு முதல்ல பார்த்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில் சொல்கிறாங்க. ரொம்ப பதற்றத்தோடு கேட்குறாங்க விஜய் பாட்டி எல்லாரும் என்னாச்சு அப்படின்ற போது, டாக்டர் நீங்கள் பயப்பட வேண்டாம், அவருக்கு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதான் அவருக்கு சரியாக ஒத்து போகலை, இப்போ ஓகே தான், அவர் சரியாயிடுவார், நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல தாத்தாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு, நீங்கள் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இப்போது அவங்களுடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க. அவங்கக்கிட்டேயும் டாக்டர் ஓட்ட இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் எங்கேப்பா விஜய், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு நான் உங்களுக்கு கேட்கவே இல்லையா, மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவோ, ஒன்றும் இல்லை பாட்டி, காவேரிக்கு இன்றைக்கி ஸ்கேன் பண்ணணும் இல்லையா,
அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படியா எத்தனாவது மாதம் ஸ்கேன் அப்படின்லாம் வந்து பாட்டி கேட்டுட்ருக்காங்க. காவேரியும் வந்து பாட்டிக்கிட்ட டீட்டெயிலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை சுத்தமாக அன்பரசுக்கு பிடிக்கவே இல்லை. காவேரி விஜய் வந்து பாட்டிக்கிட்ட பேசுறது நிரந்தரமாக விஜய் எப்படி வீட்டை விட்டு வெளியே போனானோ அதே மாதிரி போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு நடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாட்டி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி அப்படியா காவேரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் நாம் தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ பேர் கூட்டமாக வேணாம் 2 பேராக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பாட்டி காவேரி விஜய் இவங்க 3 பேரும் போகிறாங்க. சரி முதல்ல உள்ள நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா வந்து மயக்கத்தில் இருக்காங்க. தாத்தா நான் விஜய் வந்திருக்கேன், கண் விழிச்சு பாருங்க தாத்தா, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. தாத்தாவும் விஜயோட குரல் கேட்டதும் மெல்ல மெல்ல கண் வலிக்கிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எப்படி இருக்குது தாத்தா இப்போ உங்களுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை விஜய், எனக்கு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், நான் சரியாயிடுவேன், சும்மா சாதாரணமானதான், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரியும் பேசுகிறாங்க. தாத்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க, இதுக்கு தான் முதல்லே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா இவங்களுக்கு எப்போவோ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஓகே தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அதான் ஓகே இல்லை கல்யாணி, எதுக்கு அழுகுற, வீடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஜய் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம் என்ன பார்க்க தான் வந்தீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. இல்லைங்க, காவேரிக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக விஜய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்லுவோம். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சாரதாவும் வந்து தாத்தாவை பார்க்குறாங்க. எப்படி இருக்கு ஐயா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவோ குமரனும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. காவேரி அடுத்தது நீ தான் போடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா பாட்டி, நாங்கள் உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வரோம் தாத்தா, நீங்கள் இங்கேயே இருங்க தாத்தா, நாங்கள் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ சாரதா வந்துட்டு கூட வந்து காவேரி கூட போகிறாங்க அவங்க ஸ்கேன் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இங்கே தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் விஜய்க்கு அதாவது காவேரிக்கு இப்போ எத்தனாவது மாதம் வந்து எத்தனாவது மாதம் ஸ்கேன் பண்ணுறாங்க தெரியுமா? காவேரிக்கு வளகாப்பு பண்ண வேண்டாமாங்க, 4 கண்ணை மூடி திறக்கிற வரைக்கும் சீக்கிரமாக போயிடுச்சு. விஜய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்காக நம்ம வீட்டு வாரிசுக்கு வளகாப்பு பண்ணாமல் எப்படிங்க, நாம் சரதாவோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்துடலாம் குழந்தைய பற்றி, வளகாப்பு பண்ணுறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செலவும். இப்போ தாத்தாவுமே இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறம் டாக்டர் உங்களை நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் ஓகே தான், ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் நாளைக்கு தான் தருவோம், ஏன்னா நீங்கள் வந்துட்டு மிஷின் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரெடியானதும் ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இட்ஸ் ஓகே டாக்டர், ஒன்றும் பரவாயில்லை, நாங்கள் பொறுமையாகவே வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறோம், ஆனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல டாக்டர் அப்படின்னு மட்டும் இங்கே விஜய் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ரிப்போர்ட் வந்து நான் குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ தான் விஜய்க்கு சந்தோஷமாகவே இருக்குது, காவேரியோட குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உடனே இங்கே பதற்றமாகி கங்கா வந்து கேட்குறாங்க. டாக்டர் என்னுடைய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து கேட்குறாங்க. என்ன கங்கா அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் ஓகே தான், ரிப்போர்ட் மட்டும் நாளைக்கு வந்துடும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து அப்போ தான் நல்லா மூச்சு விட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, குழந்தைக்கு எதுவும் இல்லை டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேசிக்கிட்டு வராங்க. நான் தான் சொன்னேன் இல்லை குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்த கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாத்தா வந்து குமரனும் கங்காவும் கூட பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏங்க நீங்கள் வேணால் தாத்தா கூட இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கூட வந்து இதோ அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்காங்கல்ல, நான் எதுக்கு பாட்டி
நீங்கள் தைரியமாக இருங்க பாட்டி, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே கூட நிற்காம கிளம்பி வந்து காவேரி கூடவே வந்துடுறாங்க. இது வந்து பாட்டியோட மனசுக்கு தாத்தாவோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அன்பரசு அங்கே இருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலேயே விஜய் வந்து அங்கே நிற்காம காவேரி கூடவே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே தான் பாட்டி, நாளைக்கா ரிப்போர்ட் வாங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன், அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க சாரதா. அப்போ தான் விஜய் வந்து வராங்க. என்னத்த சமையல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க தம்பி, கங்காக்காவும் காவேரிக்காவும் நல்லா ஹெல்த்தியாக கீரை தான் செஞ்சிட்ருக்கேன், காய்கறி கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் தான் சொன்னேன் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் தான் ரொம்ப பயந்துட்டீங்க, நீங்கள் பயந்தது இல்லாமல் என்னையும் பயமுறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே பாட்டியும் வந்து தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெகுலராக அந்த டேப்லெட் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்காத மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு வந்த தாத்தாவை பார்த்து விஜய் இருந்துக்கிட்டு, என்ன பாட்டி தாத்தாவை அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க விஜய். வீட்டுக்கு போனதுமே அங்கே தாத்தாவுக்கு கால் தரையில் நிற்கல. முதல்ல உங்களை போய் பார்க்கணுன்னு அவசரத்துலேயே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, என்ன விஷயம்னு தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்ன தாத்தா உடம்பு சரியில்லாத நேரத்தில் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி அவசரமாக என்ன பார்க்க வந்துருக்கீங்க, நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் அங்கே உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை விஜய், உன்கிட்ட பார்க்குறது மட்டும் இல்லை, இங்கே சாரதாவை பார்த்து ஒரு விஷயம் பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான், அதை போயிட்டு ஃபோனில் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க. என்ன பார்த்து என்ன பேசணும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நேற்று நீங்கள் காவேரி ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு வந்ததா கல்யாணி சொல்லிகிட்டு இருந்தேன், காவேரிக்கு இப்போது 5வது மாதம் முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், 5வது மாதம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதுக்காக பேச வந்தேன் அப்படின்னா, இது காவேரியோட அதாவது குழந்த எங்களுடைய வீட்டோடைய முதல் வாரிசு, காவேரிக்கு வளகாப்பு பண்ண வேணாமா, அதை பற்றி பேச தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. இதை ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஃபோன்லேயே பேச முடியும், அது நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாத்தா சொல்லிகிட்ருக்காங்க. சரி நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிட்டு எங்கள் தாத்திக்கு பாட்டிக்கும் காஃபி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் குடிச்சிக்கிட்டே உட்காந்து வளகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் காவேரியும் அங்கே வரல அப்படின்னு சொன்னாலையும் பண்ண வேண்டிய முறையை பண்ணி தானே ஆகணும், வளகாப்பு பண்ணல அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டியுமே. இது நல்ல விஷயம்தான், தாத்தாவுக்கு இந்த மாதிரி யோசனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சாரதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பற்றி நாங்களே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனால் எப்படியோ நீங்களே சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி தாத்தாவோட சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வளகாப்பு வைக்கிறத பற்றி இவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா இருந்துக்கிட்டு அப்போ கங்காவுக்கும் காவேரிக்கும் ஒரே டைமில் வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் கங்கா இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சாரதா எடுத்துக்கிட்டு என்னடி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாவா எனக்கும் அவளுக்கும் தனியாக வைக்கணும், அவளுக்கு எதுவாக இருந்தாலும் கிராண்டாக பண்ணுறீங்க, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே அப்படி பண்ணதே கிடையாது, இப்போ அவனோட வளகாப்பையும் எனக்கு தனியாக பண்ணணும், அப்படி பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு வளகாப்பே வேணாம் அப்படின்னு இங்கே வந்துட்டு கங்கா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது, கங்கா பொறாமல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே சாரதா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு கங்கா சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சாரதா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, கங்கா சொன்ன விஷயத்துக்கு தனியாக வளகாப்பு வைக்க போகிறாங்களா, இல்லை முடியாத 2 பேருக்கும் ஒரே முட்டா தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.